ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ என் பொண்ணுடைய ஸ்கூலில் கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ இது. பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க மிஸ்ஸு. கையாலே பண்ணணும், நம்ம எல்லாமே ஓனாக பண்ணணும். கடையில் எதுவும் மேக்ஸிமம் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்கள் ஓனாகவே பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த தர்மாக்கோல் அட்டை அதிலே பண்ணியிருக்காங்க. மாட்டு வண்டிங்க, பொங்க பானை இருக்கிற மாதிரி, கரும்பு எல்லாமே வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தமிச்சிங்க ஸ்கூலுக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் வீடியோ பொங்கலுக்கு எடுத்த வீடியோ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பேரண்ட்ஸுங்களுக்கு, டீச்சருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு உரி அடிக்கிறது, சேர் போட்டி, நிறைய டான்ஸு எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். இப்போ நாங்கள் போனப்போ வந்து பேரண்ட்ஸுங்களுக்கு வச்சுருந்தாங்க இந்த சேர் போட்டி. அப்போ வந்து நிறைய பேர் கலந்துக்கினாங்க. இது நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பசங்க, குழந்தைங்கலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே நீட்டாக. ஜென்ஸு பசங்கள்லாம் வந்து வேட்டி ஷர்ட்டில் வந்திருந்தானுங்க. லேடிஸ் பசங்க பட்டுப்பாவோட சொக்கா, ஆஃப் சாரீ அந்த மாதிரி அழகாக வந்திருந்தாங்க. நானும் என் பாப்பாவை வந்து சாரியில் அமைச்சிருந்தேன். மிஸ்ஸுங்களும் அழகாக நியூவாக புது சாரீங்கெலாம் கட்டிட்டு அழகாக வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கே பொங்கல் வச்சாங்க. ஸ்கூலில் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் பொங்கல் வச்சாங்க. பானையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரம்மில் நிறைய சக்கரை பொங்கல் ஆல்ரெடி செஞ்சு எடுத்துன்னு வந்து இறக்கி வச்சுருந்தாங்க. அது அப்புறம் குழந்தைங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துட்டு குழந்தைங்க எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. வந்து எல்லாருமே இந்த ஸ்போர்ட்ஸ் என்ஜாய் பண்ணின்னு பார்த்துனே கிளாப் பண்ணின்னு உட்காந்துருந்தாங்க பசங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி டான்ஸு எல்லாமே செம்மையாக நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லாம் ஒரே கிளாப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணின்னு இருந்தாங்க. யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி அப்படியே இருந்தது அழகாக. அங்கே பாட்டு போடுறாங்க. பாட்டு போட எல்லாம் ரவுண்ட்ஸ் போகிறாங்க. கரெக்டாக பாட்டு ஆஃப் பண்ணோன்னே அதில் உட்காரணும். யார் ஒருத்தவங்க ஒரு ரவுண்டுக்கும் ஒருத்தர் வெளியே வருவாங்க. மியூசிக்கல் சேர் போட்டி இது. அப்புறம் ஊறி அடிக்கிறது. இதேமாதிரி மியூசிக்கல் சேர் வந்து மிஸ்ஸுங்களுக்கும் தனியாக வச்சுருந்தாங்க. இது பேரண்ட்ஸுங்களுக்கு, அதுக்கப்புறம் மிஸ்ஸுங்களுக்கு வச்சுருந்தாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. என்ன ஒன்று, உட்காரதுக்கு இடம் இல்லை. பசங்களை சுற்றி குழந்தைங்கள உட்கார வச்சுட்ருக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நின்று பார்க்கறதுக்கு ரொம்ப கால் வலி ஏற்றுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைங்கள கூப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். குழந்தைங்க காலைல அனுப்பும்போது நல்லா அழகாக மேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். இப்போது மதியான டைம் போய் கூப்பிடும்போது எல்லாத்தையுமே கொஞ்சம் மேக்கப்லாம் கலைச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக நான் வேணும் என் பொண்ணு எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோவை ஆல்ரெடி போட்டிருப்பேன், இருந்தாலும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த சேர் போட்டு. வயசான பாட்டி எல்லாருமே இதில் கூப்பிட்டு விட்டுட்டாங்க. எனக்கும் ஆசை போகணுன்னு. பட் என்னுடைய குட்டி பாப்பா என் கூடவே இருந்தா. அவள் என்னை விட்டுட்டு யார்கிட்டையும் போக மாட்டா. சரி, அதனால் அவளை அழு வச்சுட்டு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு நானும் போகல. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது எனக்கும், போயிருக்கலாம். பட் அவள் இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் போகல. அப்புறம் இதில் வின் பண்ணவங்களுக்கு லாஸ்ட்டாக ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட்டு அதான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 பேருக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க லாஸ்ட்டாக. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிரின்ஸிபல் அவரே கொடுத்தாரு, அவர் கையால் கொடுத்தாரு லாஸ்ட்டாக. இது வந்து வேலம்மாள் மெமோரியல் ஸ்கூல். இந்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து ஒரு ஜாலி பஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. அது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட யூடியூப் சேனல். அதில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. வேணால் நீங்கள் அதை பாருங்கள். பசங்க விளையாடினது, பேரண்ட்ஸுங்க விளையாடுனது, டீச்சர்ஸுங்க விளையாடுனது எல்லாமே போட்டிருப்பாங்க. பாருங்க, மியூசிக்கல் சேர் எண்டிங் வந்துடுச்சு. இப்போ இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. இப்போ பாருங்கள், இதுதான் லாஸ்ட்டில் தான் இருக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த ரவுண்டு சேர் நடுவில் இருக்குது. ரவுண்டு எவ்வளோ லாங்காக வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து ஓடி வரணுன்ட்டு. எனக்கிட்டே போனால் ஈஸியாக உட்காந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சேர் உடஞ்சிட்ருக்கு. அதனால மிஸ் அதை தூக்கின்னு போகிறாங்க. வேறு எதனா எடுத்து வந்துக்கலாம். ஏன்னா உட்காரும் போது எல்லோரும் டபுளாக உட்காந்துடுறாங்க. சேர் அதில் கொஞ்சம் ஒரு வாட்டி உடஞ்சிச்சு. இப்போ அதனால் ஒருத்தர் தானே இருக்காங்க, அதனால் வச்சுட்டு சுற்றுறாங்க. இவருங்க 2 பேருமே உக்காந்துட்டாங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோர்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் மோர் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேருமே ஒன்றா அக்கா தான், என்ன சொல்ல முடியல. அதனால் மறுபடியும் ஒன்ஸ் மோர் விடுவாங்க. அதே பிளாக் கலர் கோட் போட்ட அக்கா தான் ஆனால் ஜெயிக்கிறாங்க.
அவங்க தான் ஜெயித்தாங்க, பிளாக் கோட் தான் ஜெயித்தாங்க. எல்லாம் கிளாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆனால் வீட்டில் இவங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு ப்ரைஸும் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே பிறகு குழந்தைங்களாம் இவ்வளோ அழகாக நீட்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.